Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் சாம்பார். சாம்பார்னா நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா நிறைய சாம்பார் வகைகள் போட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது வெண்பூசணியில சாம்பாரும் அதே போல நம்ம சாம்பார் தூள்ல அரைச்சோம் பாத்தீங்களா அந்த சாம்பார் தூள் வச்சு சாம்பாரும் பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு. நம்ம எப்பவுமே டீ குடிப்போம் இல்லையா டம்ளர் அந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்குனா இது வந்து 150 கிராம் இருக்கும். இப்போ இத கழுவிட்டு எடுத்துக்கலாம். பருப்பு கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, மஞ்சள் தூள் கொஞ்சமா வெந்தயம். இப்போ தண்ணி ஊத்திரலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி இத குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குழைவா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுறலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் ஒரு 20 போல சின்ன வெங்காயத்தை முழுசாவே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து வெண்பூசணி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. கொஞ்சம் இது பெரிய சைஸா போட்டா தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால பெரிய சைஸாவே கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. இந்த காய் தக்காளி எல்லாம் வதங்கணும் இல்லையா அதுக்காக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வெண்பூசணி எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து தண்ணி சேர்த்துருவோம். இந்த சாம்பார் தூள் வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட நான் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முன்னாடி வந்து நம்ம உப்பு போட்டிருந்தோம் இல்லையா அந்த காய் வதங்கிறதுக்காக தான் லைட்டாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ கூட நம்ம போட தேவையில்லை. பருப்பெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் போட்டு கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடும். பூசணிக்காய் வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. சீக்கிரமே வேகக்கூடியது தான். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. முன்னாடி வந்து கம்மியாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. பருப்பு புளி தண்ணி அப்புறமா மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே போல் இந்த வெண்பூசணி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால அதை நான் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ சாம்பார் வேக வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இல்லை தாளிக்கவும் தேவையில்லை. இதோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் சாம்பார் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்தி அப்புறமா சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.